அளவட்டியில உங்கள்கிட்ட ஒரு மாடு ஒன்று வாங்கினான் என்ன அது அந்த பெருசா பால் கறக்குது இல்ல. அதான் நீங்க உள்ள சொல்லி போட்டேன். ஐயா உள்ள சொல்லி போட்டா நீங்க அதுக்கு வேற பேசி இருக்க மாட்டீங்கல்ல. எந்த மாடு? அதான் இந்த பால் கறக்குறா என்ன பசு மாடு தானே, ஆண் மாடா கறக்கும். அண்ணா இங்க வாங்க, 2 மாசத்துக்கு முன்னா நான் பால் மாடு ஒருத்தவங்க கொடுக்கல. நீங்க என்னால மட்டும் தெரியும். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. ஹலோ வணக்கம், இணைந்திருக்கிறீங்க திரும்ப திரும்ப பேசுற நிகழ்ச்சியோட. ஹாய் ஹலோ வணக்கம், இணைந்திருக்கிறீங்க திரும்ப திரும்ப பேசுகிற நிகழ்ச்சியோட. பலகமாக இருக்காங்க, யாருக்காவது ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறீங்க. நானும் வெயிட் பண்ணுறேன். அதான் அடிங்கன்னா சைவர் 77 அப்பா அடிச்ச பண்ணி இருப்பா. ஹலோ. ஓ ஹலோ. சொல்லலாம் அண்ணா, குட்டியானியா கேட்குறீங்க? ஆமாம். என்னண்டானா அந்த போன மாதத்துக்கு முதல் உங்கள்கிட்ட ஒரு மாடொண்டு வாங்கினான். யாருன்னு? அளவட்டியில உங்கள்கிட்ட ஒரு மாடொண்டு வாங்கினான் என்ன அது அந்த பெருசா பால் கறக்குது இல்ல. எந்த மாடு? அதான் இந்த பால் கறக்குறா என்ன பசு மாடு தானே, ஆண் மாடா கறக்கும். அடப்பாவி. அளவட்டி எவ்வளோ நீங்க? அளவட்டி அந்த அது என்னண்டு நான் சரியா அந்த கும்பலாவள புள்ளியா இருக்கு அங்க கொஞ்சம் தள்ளி. குட்டியான தானே நீங்க? இல்ல விளங்கல. குட்டியான இல்ல நீங்க. நான் அளவட்டி கும்பலாவள புள்ளியா இருக்கு மாட குடுக்கலையே. இந்த இல்ல உங்கள்கிட்ட தான் வாங்கினான். அப்ப நீங்க நேர வீட்டை வாங்க பாப்போம். இல்ல வீட்டை வரையலாம். வீட்டை என்ன விரட்டுறீங்களா? வீட்டை வர சொல்லி நான் பெறட்டல. ஆள் யாரான்னு தெரியாம உங்கள்கிட்ட தான் வாங்கினான். அந்த ஒரு 2 மாதத்துக்கு மேல இப்படிதான் வாங்கினான். உங்கள்கிட்ட தான் மாடு வாங்கினான். பால் கறக்க மாட்டு 80,000க்கு ஒன்றும் கறக்குது இல்ல. 2 மாதத்துக்கு முன்னமா நீங்க வேணட்ட? 2 மாதம் மேல வாங்கினான். வைக்கோல சாப்பாடு சாப்பிட்டு இருக்குது. ஒன்றும் பாலும் கறக்குது, ஒன்றும் கறக்குது இல்ல. சொல்லுங்க. என்ன கலர் மாடு பண்ணீங்க? வெள்ளை மாடு. என்ன வெள்ளை கலர் மாடு? வெள்ளை கலர் மாடு என்ன நீங்க வேண்டல? என்ன வெள்ளாதுல நீங்க அண்ணா வாங்கினான்னு உங்களோட வீடு வந்து அந்த அதுக்காக வெட்டி உள்ளுக்கா வேற இருக்குதானே உங்களோட வீடு. நான் தெரியும் உங்கள்கிட்ட தான் வந்து வாங்கினாங்க சொல்லி. அதுக்குள்ள சுத்தி வந்து பண்ணீங்க. இந்த ரோட்டாதான் வேற என்ன பறந்தா வாரது? நீ நேரா வரமாட்டா போன விளங்க இல்ல. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. ஹலோ 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 சார், யார் பேசுறது? ஹலோ ஹலோ யார் பேசுறது? ஹலோ அண்ணா. ஹலோ குட்டியாண்ணா. என்ன அண்ணா என்னது கட் பண்றீங்களா? எவ்வளவு இதா காய்ச்சி நிக்கிறீங்க. என்ன என்னது கெட்ட வார்த்தை பேசுறீங்க? என்ன அண்ணா இங்க வாங்க, 2 மாசத்துக்கு முன்னா நான் பால் மாடு ஒருத்தவங்க கொடுக்கல. நீங்க என்னால மட்டும் தெரியும். என்ன கதையா? நீங்க என்னோட மாறாவிட்டா நேரா வாங்க. சரி நேரா இந்த வாரம் சொல்லுங்க. அந்த வாரம் எங்க வரணும்? சரியான ஆம்பளை யாரோ ஏரியா கோயா. ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ. ஏரியா சொல்லு. வாடா நீ. ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. சரி மாறாவிட்ட விடுவோம். உங்களுக்கு தெரியும் தானே? இல்ல நான் இந்த 2வது இன்னொரு நபர் மூலம் தான் நான் விட்டது. நீங்க எங்க வரணும்? இன்னொரு நபர் என்னண்ட இன்னொரு 2வது நபர் வந்துதான் இந்த முடிச்சு விட்டது. உங்களுக்கும் எனக்கும் உள்ள இந்த மாடை விட்ட இது. நீங்க 2வது நபரை பிடிக்க 2வது நபரோட போய் கதைங்க. கோவப்படுறீங்க. நானும் அமைதியா கேட்கிறேன். நீங்க இல்ல கோவப்படுறீங்க. கோவப்படுறீங்கன்னா நீங்க படிவா தன்மையாக சொன்னோம். அப்ப நேர வாங்க கதைக்க சண்டு கணப்புல
பிளான் உண்டா அப்ப நான் கோவம் வரமா வராது என்ன நீங்க எப்படியா பழகினாங்களா நேரம் இன்னொரு அடிங்க சொல்லி விடுவோம் இந்த கிளி கிழிக்கிறாப்புல கலா ஹலோ எந்த குட்டி இந்த கிளி கிழிச்சு சொல்லுங்க ஆனா ரதாவை தான் சொன்ன ஒரு ஐபிசில ஒரு பிராங்க் சவுண்ட் மாட்டிக்கோ நிக்கிறான் ஆமா அதான் நீங்க உள்ள சொல்லி போட்டேன் இதன்றாங்கல்ல ஐயா உள்ள சொல்லி போட்டா நீங்க அதுக்கு தவிர பேசி இருக்க மாட்டீங்கல்ல அதான் பேசுறேன் சொல்லுங்க சரி ஓகேண்ணா மன்னிச்சிருங்க அது இது ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அதாவது பொழுதுபோக்காக எடுக்கப்படுற நிகழ்ச்சி என்னண்டா சரி ஓகே ஒரு 5 நிமிஷம் கழிச்சிருக்க மாட்டீங்களே இல்ல ஓகேண்ணா இதோட முடியுது இதோட பிரச்சனை முடியுது சரி இந்த நிகழ்ச்சி முடியுது சரி சரி ஓகேண்ணா நன்றியா ஓகே 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 அப்பா அந்த ஆள் இன்னும் 3 தான் ஓகே மக்களே அதாவது அந்த ஆள் வந்து செம கிளியனா கிழிச்சு போட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி தாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து உயிரை பணயம் வச்சு இந்த ப்ரோக்ராமை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்கும் பேரை உங்களிடமிருந்து விடைபெறி செல்கிறேன் என்று உங்கள் ஆதி. வணக்கம் நேர்களே. சிங்கள பாசாவ சந்தகா அங்கேயக்க ஒபண்ண தமிழ் மொழியை தொடர்வதற்கு இலக்கம் 2 அழுத்துங்கள். If you want to continue English, press 3. ஹாய் ஜி, சொல்ல நான் வந்து சேதுவதி பேசுகிறேன். ஜி பிடிச்சிருந்தா பிடிச்ச சொல்லி, பிடிக்கணும்னா பிடிக்கன்னு சொல்லு. அது சொல்ல நான் வந்து கனகாலமாக ரைட் பண்ணுறாப்புல ஃபோனு இந்த தான் கிடைச்சிருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஓகேவே. டேய் இப்போ நான் சொல்கிறத நீ கேட்டாப்பா, நீ சொல்கிறத நான் கேட்குறதுக்கு உனக்கு ஃபோன் எடுக்கல, விளங்குதா? சரி கணக்கு காய்ச்சி அப்படின்னு சொன்ன நம்ம படியங்க மாதிரி அங்கே இருக்கிறான் உங்களோட இடத்துல வச்சு செஞ்சு விட்ருவாப்புல. சரியா? நீ எனக்கு நீ சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறத நீ கேட்கணும். சரியா? கிரிக்கெட்டு போகிற அதுக்கு அதுதான் போகிற அப்படியெல்லாம் நாங்கள் எங்களோட ஊரில் இல்லைப்பா. எங்களுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்க வேணாம். சரிதா? ஐயோ நல்லா கொடுக்க வேணாம். நீங்கள் எங்களோட மனுஷன் ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் புஸ்தகம் எடுத்து படிக்க விட்டு போட்டு எங்கள் ஃபோன் எடுத்து எங்கள் மனுஷன் கொடுக்குறீங்க. நீங்கள் ஐயோ சொல்லி இல்லையே. இந்த மாதிரி யாருக்காக ஃப்ராங்க் பண்ணணுமா? என்னோட இணைந்திருங்கள். திரும்ப திரும்ப பேசுறேன். நீங்க எடுத்து காட்டிக்கொண்டா இருக்கிறீங்க, வேற மாதிரி ஆயிரும். நீங்க யாரு யாரு உங்களுக்கு நம்பர் கொடுத்தாங்க? என்கிட்ட திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ.